மகனே இதெல்லாம் சரி. அவங்கள கூட பார்த்தா சரி அவங்கள கூட பார்த்தா ஒரு வகையில எனக்கு பெத்தவங்கள போல தெரியுது. இது என்ன எஸ்பால சந்தியில எங்க குப்பமேட்டுல போய்கிட்டு இருந்த குப்பை காரிச்சு. நான் தானே உங்க அம்மா அள்ளிராணி. ஏண்டா டேய் 6000 பாண்டியருக்கு தேரியே கிடக்குறான். அதாவது 6000 பாண்டியருக்கு அருமையான புதவி அள்ளி. ஏண்டா அள்ளி மகன் எப்படி இருப்பா? உன்னை பார்த்தா ஏண்டி பிச்சைக்காரி நாய இல்ல எஸ்பாலத்தில் நேற்று நான் 1 ரூபா போட்டு போனேன். அந்த பிச்சைக்காரி நீ அல்லியா சொல்லு. அல்லியா என்ன மகனே நான் தானே உங்க அம்மா. இந்த உடம்புக்கு அந்த உடம்பு வித்தியாசம். நான் இறுக்கி பிடிச்சாவே செத்து போயிடுவான். ஏமா இதெல்லாம் பேசுமா? உன்னை அடிச்சு கொத்து கத்து போயிட்டு வரேன் பையன். என்ன பாய்க்கு வந்தியா? இல்லையா யாரு நீ யாரு? உனக்கு பச்சை போய் எடுத்துட்டு வந்துக்கணும். போய் எடுத்தியா? அங்க பையன் அங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி என் தங்கம் என் பவுனும் முழுக்க
உன் தாய் நாகக்கண்ணி, உன்னுடைய பெரிய தாய் திரௌபதி கண்ணி. அதாவது ஏன் உயிர் கொடுத்தால் ஏன் உயிர் கொடுத்தால் என்று கோபமா கொண்டிருக்கிறார். அதாவது நீ கோபத்தை சாந்தப்படுத்தினா உன்னை ஏன் மீண்டும் உயிர் தெரிய வைத்தோம் என்று விவரத்தை விளக்கமாக சொல்கிறோம். நீ இப்படி கோபப்பட்டு அதிக வருவதற்கு பயமாக இருக்கிற மகனே. ஆயிரம் கீழே வச்சுரு அப்புறம் சொல்றாங்க. வீரபாலே தரையில வைத்து கோபத்தை தரித்து கொண்ட விவரத்தை சொல்வோம். 18ஆம் சட்டை பாரத போர் துவக்க செய்வதற்கு என்ன முதல் நாள வெட்டி பலி கொடுத்தீங்க. பலி கொடுத்து என்னுடைய சிரத்தை பச்சை பந்திலே காளிகா தேவி சன்னதி முன்பதாக வைத்து விட்டீர்கள். ஆனா நேற்றோடு 7 நாள் முடிந்து விட்டது. இன்று 8ஆம் நாள் எனக்கு உயிர் கொடுத்து எப்படி எனக்கு கோபத்தோடு தாய் தந்தை யார் என்று தெரியாமல் எனக்கு ஆங்கார கோபத்தை உண்டு செய்தீர்களே, எனக்கு ஏன் மீண்டும் உயிர் கொடுத்தீர்கள்? அதாவது இந்த 7ஆவது நாள் காளிகா தேவி பலி கொடுத்தோம், விடிஞ்ச 8ஆம் நாள். இந்த 8ஆம் நாள் ஏனம்மா எனக்கு பிறக்க வச்சீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இதோ உன்னை பிறக்க வைத்தது ஒரு காரணமாக நாங்க பிறக்க வைத்தோம். அந்த தண்டாளியர் தாயோட பிறந்த எம்பெருமான் அந்த கருமூச்ச கண்ணனுடைய சூழ்ச்சினால் எனக்கு உயிர் போனது. ஆனா மீண்டும் எனக்கு உயிர் வந்திருக்கிறது. ஆனால் நான் ஒன்று மட்டும் நன்றாக அறிவேன், உங்களால் எனக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடியாது. மாண்டவர்கள் எப்பொழுதுமே உயிர் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. ஆனா இன்று நான் எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறேன் அல்லவா, இது உங்களால முடியாது. எப்படி எனக்கு உயிர் கொடுத்தீர்கள்? எப்படி கேக்குறேன் மகனே, உனக்கு இந்த உயிர் எதனால கொடுத்தது, என்ன காரணம் கேட்கின்ற பொழுது இதோ பெத்த தாயை கேட்கிறேன், எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் செய்யடா. ஆனால் எதற்காக தெரியுமா ஏன் உயிர் கொடுத்தோம், எதற்காக உயிர் கொடுத்தோம், ஏன் இத்தனை பேர் உன்னை தேடி வந்து உயிர் கொடுத்தோம்? ஏன்னா உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், உங்களுடன் யார் வந்திருந்தாலும் சரி என உயிர் கொடுத்தது காரணத்துக்காக அடிக்க மாட்டேன், உதைக்க மாட்டேன், கோபப்பட மாட்டேன் என்று சத்தியம் செய்தால் விளக்கத்தை சொல்வோம். அப்படியா? உண்மை. சத்தியத்தை செய்யாவிட்டால் சொல்ல மாட்டீர்கள். எப்படி உன்னைக்கு அறிய வருவதே பயமாக இருக்கிறது. உங்க கூட யார் வந்திருந்தாலும் சரி அவர்கள் யார், அதாவது எதுவுமே செய்ய மாட்டேன், முட்டி சத்தியம் புடிங்க. சொல்லுங்க, உயிர் கொடுத்தது யார்? யார் வந்தாலும் தெரியுமா? அதாவது உயிர் யார் பிறக்க வைத்தது யாருன்னு கேக்குறேன். அதாவது யாருமே கிடையாது. இதோ உன் தாயாகப்பட்டது ஒரு அபயம் நேர்ந்து விட்டது. இந்த அபயத்தை காப்பாற்றணும் என்றால் யாரு தெரியுமா? என் அண்ணன் தான் உன்னை பிறக்க வைத்தது. மாயக்கண்ணன், மாமன் மாயக்கண்ணன். ஏண்டா அப்பொழுதே தெரியுமா எப்படி எனக்கு உயிர் கொடுப்பதற்கு அந்த கருமூச்சை கண்ணனை தவிர இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. ஏன்னா அந்த கண்ணனுடைய அவதாரம் பூராமே தெரிந்தவன் இந்த அரவான் நான் ஒருவன் மட்டும்தான். அதனாலதான் என்னை கொல்லவே வேணும்னு சொல்லி கங்கணத்தை கட்டி என்ன கொண்டான். ஆனா மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்துக்க என்றால் அவனை கொல்வதற்காகவே எனக்கு உயிர் கொடுத்தான். நீ நினைப்பது போல அல்லப்பா. அதாவது உன்னுடைய ஆசை எப்படி? ஆனா உயிர் சிரம் துண்டுபட்டாலோ 18 நாள் சண்டை பாரத போர் நடப்பதை நான் பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டேன் அல்லவா? ஆமாம். அப்படி இருந்தாலும் ஒரு நாள் சண்டை எனக்கு வேண்டும் என்று கேட்டாய் அல்லவா? ஆமாம். அதை நினைவில் வைத்துக் கொண்டார் மாமன். ஆனா இன்று 7 நாள் யுத்தத்திலே உன் தந்தையாகிய நாங்கள் பாண்டவர் படை வெற்றி பெற்றோம். துரியோதன படை பெற்றாலும் தோல்வியாகி கொண்டே இருந்தது. ஆனா நாளை 8ஆம் நாள் யுத்தம் செய்ய போகின்றோம். இந்த 8ஆம் நாள் யுத்தத்திற்காக அந்த சண்டாளன் சூழ்ச்சிகால துரியன் யாருக்கு சேனாதிபதம் தட்டம் தட்டிக்க தெரியுமா? அதாவது அரக்க கூட்டத்தில் இறக்கமெல்லாம் நெஞ்சம் அடித்த அல்லபூச்சகன், அதாவது ராவுகால சண்டை தெரிந்தவன் அல்லபூச்சகனை சேனாதிபதம் தட்டம் தட்டிருக்கிறான் துரியன். ஆனா இந்த பாண்டவர்புரம் ராவுகால சண்டை தெரிந்தவன் யாரு? நல்லறவா நீ மட்டுமே, நீ ஒருவன். அது மட்டுமல்லாம அதாவது வீர அபிமன்யு, இன்னும் மல்ல அண்டர், இவர்கள் ராவுகால சண்டை தெரிந்தவர்கள். ஒவ்வொரு ஆண்டு விட்டீர்கள். ஆனால் அந்த அப்பப்பட்ட அரக்கனை எப்படி வெல்வது? ராவுகால சண்டை தெரிஞ்ச அனுபவத்தினிடம் எப்படி நாங்கள் வென்று ஜெயம் பெறுவது?
ஆகையால் தான் நீ கேட்ட ஒரு நாள் யுத்தம் வேணும் என்று கேட்டாய். அப்படியா? அதை மனதில் வைத்துக் கொண்டு மாமாவை யோசனை கேட்க அனைவரும் ஒன்று கூட உனக்கு உயிர் கொடுத்தோம் அப்பா. வேற ஒன்றும் இல்லை. மாமா கண்ணனை பார்க்கலாம் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. மாமா அரவான் கோட்டை கழிச்சு விடுறாரு. கோடி தவறாத குருகுலம் சத்திய தவறாத சந்தகுரு வம்சத்திலே பிரதமன் சத்தியத்தை செய்துவிட்டு அந்த சத்தியத்தை கட்டுப்படுத்தா மாமா நான் செவனே நினைக்கிறேன். இல்லைன்னா உன்னை ஒரே நிமிஷம் புகையாக்கி விடுவேன். ஒன்று சொல்லுகிறேன், உங்களுடைய பெரியப்பா தர்மனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டுமா இல்லையா? ஆமாம். கவர்களை கொல்ல வேண்டுமா இல்லையா? உண்மை. அப்படியானால் உன்னால் தான் முடியும். கொல்ல வேண்டும். அன்று வரம் கேட்டேன் அல்லவா? 18 நாள் சண்டை பாரத போர்க்களத்திலே எனக்கு ஒரு நாள் சண்டை வேண்டும் என்று. உண்மை. அந்த சண்டை எனக்கு இந்த சண்டை இப்பொழுது எனக்காகவா? அப்படியா மாமா? ஆனா நீ எதிர்த்தா, ஆனா இருந்தாலும் அந்த கௌரவர்கள் கொள்வதற்கு எனக்கு ஒரு நாள் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிற. அதனால் நீ தப்பிச்சிட்ட. துரியானுக்கு அனுபவத்துடன் ராவண சண்டை தெரிந்தவன் சேனாதிபதி பட்டம் தரித்து ரணபலத்துக்கு வருகின்றான். இந்த பாண்டவபுரம் ராவண சண்டை தெரிந்தவன் அரவான் உனக்கு இந்த உயிர் கொடுத்திருக்கின்றோம். இந்த 8ஆம் நாள் யுத்தத்திலே உனக்கு சேனாதிபதி பட்டம் தரித்து ரணபலத்துக்கு அனுப்புகிறோம். சீக்கிரம் கடைவெற்றி வர செய்ய வேண்டும். எப்படி ஆயிட்டு சொல்லுங்க. அவன் 20 நேரம் சண்டை செய்தவன், அவன் கூடு விட்டு கூடு போயிருவான். மடித்து அனவலத்துல சென்று அவனை கொண்டு விட்டு நம்ம கன்னியமாரிகளை கவர்ந்து காப்பாத்துப்பான். அப்படியா? மனதில் வச்சுட்டே வழியாகி விடாத. அந்த கௌரவத்தை கொன்று பாண்டவருக்கு நான் இன்றைக்கு வைத்தேன்தான் வேண்டும். இந்த போர்க்களத்தில் நான் வெற்றி பெற்று வருகிறேன். அம்மா ஆமா, நான் போய் வருகிறேன். வெற்றி உடைக்கிறேன். போய் வா. யாரு நம்ம பயிரை குடிக்க முடியாது. யாரோ வருவான்னு பார்த்தா நீயே எனக்கு எதிரியாளியா இருக்கு. இந்த குருச்சேத்திர பூமியிலே பாண்டவர்கள் என்னுடைய தந்தைமார்கள் எனக்கு இன்றைக்கு 8ஆம் நாள் சண்டைக்கு சேனாதிபட்டம் கொடுத்திருக்கிறார். அந்த கௌரநாதி பக்கம் எவன் வந்தாலும் சரி, இன்னைக்கு அவனு சிரத்தை அழித்து இந்த 8ஆம் நாள் சண்டையை நாமளே செய்ய பெற வேண்டும். ஆகட்டும். வாடாயிக்கே நான் ஊம்புறங்க. ஊம்புறம் ஆனா
இந்த குருச்சாத்திர பூமியிலே பூமியிலே யாரோ ஒருவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆஹா ஆங்கார கோபத்தின பாடுறாட்டி அந்தானு தான் நடந்துட்டானே இவன் தான் அந்த அனுபவம் யாராடி அனுபவத்துக்கா யாரு எந்த ஊரு எந்த தேசம் தெரிஞ்சுக்கிட்டியா பாண்டவர் பக்கம் இருந்து அன்னைக்கு அதாவது நாகக்கண்ணிக்கும் அர்ஜுனுக்கு பிறந்த நல்லவன் நான். எப்படியா ஒண்ணு என் கையில சாவடு கடையில வச்சிருக்கிறேன் காலியா கையில் போட்டு ஏன்டா டேய் நான் என்ன விட்டில் பூச்சி சட்டில பிடித்து பெட்டி அடைக்க மத்த கொண்ட வேங்கையடா உன்னுடைய சிரத்தை அறுப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் பார்க்கலாமா டேய் சண்டையா வர ஆமாடா என்ன வாடா வாடா டேய் அப்படியா மனகாட்டை ஒரு சலசலப்பா வாடா கொல்லாமல் விடுவாரா இந்த அனுபவத்தில் ஆனால் அவனிடத்திலே அவன் அடிக்கிறது அடி ஒன்று இடியாக இருக்கிறது அவனிடத்தில் தோல் எடுத்து போடுவேயோ என்று பயமாக இருக்கிறது கோல்பாக மாட்டாய் அவன் எப்படி வரப்பெற்றவன் தெரியுமா எப்படி சுக்கராச்சாரி தாரவாதி கொடுத்திருக்கிறான் எப்படி எந்த ஈட்டிக்கும் எந்த ஆயத்துக்கும் உயிர் போகாது நாகம் கடித்தால் மட்டுமே அவன் உயிர் போகும் ஓ நாகம் கடித்தால் மட்டும்தான் உயிர் போகும் அதனாலே இப்போது நான் என்ன மாமா செய்ய வேண்டும் அவதாரம் தரிக்கிறேன் உனக்கு என்னுடைய உண்மையான ரூபம் கருணாகம் உண்மை அந்த கருணாக ரூபத்தில் போனால் மட்டும்தான் அவனை கொல்ல முடியும் ஏன்னா பாம்பு இடத்துல தான் சாவென்று சொல்லி வரம் பெற்றிருக்கிறான் பிரம்மதேவ இடத்துல அதனால இப்போது நான் கருணாகமாக உருமாற வேண்டுமா அது மட்டுமல்லாரவான் நீ கருணாகமாக உருமாறி அந்த கொடிய அரக்க ராட்சசனுடைய வலதுகால் நெகக்கண்ணில் அவன் உயிர் இருக்கிறது அதனால கருணாகமாக மாறி நெகக்கண்ணை பார்த்து தீண்டி வா அப்படியே போய்விடும் அப்படியாகட்டும் ஒரு மறுபடியும் வந்துட்டியா உன்னை சும்மா விடுவனா என்னடா பண்ண முடியும் பாண்டர் உலகத்திலே பிறந்தவன் நான் ஒரு முதுகை காட்டி எப்பொழுது உறந்த பழக்கமே கிடையாது உன்னை கொல்லாம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்டா சரி பாக்கலாம்டா வாடா பாக்கலாம் ஏன்டா அப்படி திருக்காடு முடிக்க மாதிரி வாடா பாக்கலாம் அப்படியா வாடா பார்க்கலாம் வா வாடா
நாள் உன் முகத்தை முடிக்கணும்னு இந்த ஊருக்கு ஒரு கெண்டன்டா டே. பாரு என்ன கருமாந்தரம் இப்படி வந்து நிக்குது. என்னுடைய பெயர் என்ன தெரியுமாடா? யாராடி? நான் தான் அலுப்புஜனோட தம்பியாகப்பட்ட கொங்கு நாட்டை ஆண்டு வரக்கூடிய கோணப்பூல் மகாராஜன். நீ எதுக்கு வந்த? எங்க அண்ணனை யாரோ பகச்சுக்கிட்டானாமா. நானே அவனை நான் கொல்றதுக்கு வந்தேன். நான் தான்டா. ஐயா ஏண்டா என்ன நீதான் புதுச்சா வந்த பிரம்ம அரவானா? இன்னும் நிலாவை புடிய ஆசை குழந்தை ஆசைப்பட்ட மாதிரி நீ என்ன பிடிக்க ஆசைப்பட்டியாமா? என்மில ஆடா பாப்போ சரி பார்க்கலாமா? அடிக்கலாம் வாடா. கத்தி தண்டா கத்தி தண்டா போடா. வாடாடே வாடா வாடா பாப்போ வாடாடே 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 வாடா வாடா வாடா. ஏடா கண்ணி கீழே போட்டு வரணாய்க்கு எத்தனை மாதிரி வாடா வாடான்னா ஏடா அர்த்தம்? என்ன இந்த கத்தி இல்லையா? நான் என்ன சொன்னேன்? கத்தி சண்டை தான் சொன்னேன். எப்படி கத்துறது? வாடா வாடா ஒத்திக்கு வாடா டேய் வாடா. ஏன்டா டேய் நீ என்ன கோபாலாஜி போட்டு ஆயா மட்டும் போயிருவ. நாளைக்கு வன்னிய போறான்னு நான் வன்னியை போட்டு நான் கத்துட்டுமா பாட்டு பாடவேனா? வாடா வாடா சண்டைக்கு வாடா. சரி வேற கை சண்டை பேர் தெரியுமா? கை சண்டை போடலாம். கை சண்டை. ஆமா வாடா பாப்போம். கை சண்டை போடல. வாடா பாப்போம். வாடா போடா போடா. மனுஷன் சண்டை போடுவானா உங்கலாம்? ஏய் யாருன்னு நினைச்ச? கொங்கு நாட்டை ஆண்டு வரக்கூடிய கோணப்புல் மகாராஜா. என்னடா என்னடா? ஏய் கை சண்டைக்கு வாடா. அதான வாடா யாருக்கு வருதுன்னு பாக்கலாம். சரி இப்ப என்ன வேற என்ன சண்டை தெரியும்? வேற என்ன சண்டை? கேட்டு வா அப்புறம். தப்பலா குடுக்குறோம்ல வாயா. சரி வா. தப்பலா குடுக்குற தப்பலா குடுக்குற தப்பலா குடுக்குற சப்பலா குடுக்குற மணி வெச்சிக்கிறது வந்து மூணு கொடுத்து நான் என்ன பண்ணுவோம்? வாடா தப்பலா குடுக்குற சண்டையே வரல. நீ போ. சண்டை போடுற மூடே எனக்கு போயிடுச்சு. கிளம்பு. ஏய் கொங்கு நாட்டை ஆண்டு வரக்கூடிய கோணப்புல் மகாராஜா. பயந்து விட்டாய் நீ என்னை பார்த்து. இன்னொன்னு இல்லவா? ஆனால் இவன் எடுத்து கத்தி சண்டை போட்டால் நம்ம செய்ய வர முடியாது. ஆனா மாமன் சொன்ன பிரகாரமே என்னுடைய உண்மையான ரூபம் கருணாகும். அந்த நாகமாக ரூபம் மாறி அவனை கொத்தி அப்பொழுதுதான் அவனுக்கு உயிர் போடணும். எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்தால் அந்த நாயவர் எனக்கு ஒரு நாள் சண்டை கேட்டேன். அந்த சண்டையை முடிந்து விட்டது. ஆனா எனக்கு ஒரே ஒரு லட்சியம் அந்த கருமூச்சி கண்ணனை கொள்வதற்கு. இப்பொழுது விட்டால் என்னை கொன்று விடுவான். அதனாலே நான் இங்கிருந்து எப்படியாச்சும் இந்த பாம்பு ரூபத்திலே தப்பித்து ஓடிவிட வேண்டும். அதனாலே ஓடுகிறேன்.
நம்மை கொன்று விடுவான். அதனால் அரவான் இப்பொழுது கொல்ல வேண்டும். கருணால் பாகனா ஆழ்வாரே உன்னை நிகழ்பட்டால் அரவான் பாம்பாக இருக்கிறான். சரி. கருணாகனாக என்ன ஆஹா வெடித்து வெடித்து பாண்டு விடுவான். போய் சீக்கிரம் நீ கழுவா போய் கொத்தி கொல்லுப்பா. தண்டா நாகக்கண்ணி அண்ணா வாமா. உன் மகன் என்ன கருநாகனாக உருமாறினான் அல்லவா? ஆமாண்ணா அப்பொழுது கருணன் வந்து இதோ, பார், மகன் மாண்டு போகிறேன் பார். ஐயோ மாண்டு போனான். இதோ நல்ல அரவன் அலுபோஜனை கொல்வதற்காக நாகமாக உருமாறி கருநாகமாக உருமாறி அலுபோஜனை கொன்ற பிறகு அறியாம கண்ணன் பார்த்தா. ஆனால் மீண்டும் பாம்பாக இருந்த அரவான் மனிதனாக உருமாறி விட்டா இவனை கொல்ல முடியாது என்று சொல்லி மாயக்கண்ண சூழ்ச்சி மார்க்கமாக அதாவது செங்காடு வாரவர் அனுப்பி பாம்பாக இருக்கின்ற போது நிழல்பட்டா வெடித்து சிதறி விடுவான் என்று சொல்லி கடால்வர் அனுப்ப கடால்வர் நிழல்பட்டவனே இந்த கருநாகமாக இருந்த அரவான் உயிர் விட்டு மாண்டு